வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து வந்த 200 ஆளற்ற விமானங்கள். கூகுள் ஏஐ தொழில்நுட்ப மையம் மூலம் ஹைடெக் சிட்டியாக மாறும் விசாகப்பட்டினம். வரி விதிப்பு எச்சரிக்கையால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தள்ளாடுகிறது என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப். தீவிரவாதிகள் பதுங்கும் இடமாக மாறிவரும் சுற்றுலா நகரான மூணாறு. இந்தியாவின் சுகோய் SU-30MK பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்த அஸ்ட்ரா ஏவுகணை. இனி விரிவான செய்திகள். இந்திய பாகிஸ்தான் நிலையில் சமீப காலமாக அடிக்கடி எல்லை தாண்டி வரும் ஆளற்ற விமானங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதையடுத்து இந்தியாவில் பஞ்சாப் உட்பட பாகிஸ்தானை ஒட்டியுள்ள மாநிலங்களில் 553 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு விரிவுபடுத்தப்பட்டு எல்லைக்காவல் படைத்துறுப்புகள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளால் இந்த ஆண்டு இதுவரை பாகிஸ்தானில் இருந்து அத்துமீறி இந்திய எல்லைக்குள் பறந்த 200 ஆளற்ற விமானங்கள் இடைமறைக்கப்பட்டதாக இந்திய காவல்படை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்து 16 மாத காலத்திற்குள் 1.5 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடுகள் ஆந்திர மாநிலத்திற்கு கிடைத்துள்ளன. விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் தகவல் மையத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு AI மையம் $15 பில்லியன் முதலீட்டில் அமைக்கப்பட உள்ளது. இது ஒரு இந்திய மதிப்பீட்டில் 1.2 லட்சம் கோடி பெறுமதியானது. கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை மற்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த தகவலை தெரிவித்துள்ளனர். உலகளவில் கிளவுட் சேவைகள் மற்றும் AI உள்கட்டமைப்புகளுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் கூகுளின் இந்த பிரமாண்ட முதலீடு இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தரம் வாய்ந்த AI நிபுணர்கள் இங்கு பயிற்சி கொடுப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மென்பொருள் பொறியியலாளர்கள் மற்றும் முக்கிய துறைகளின் நிபுணர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த போது ஹைதராபாத் பெருநகரத்தை ஹைடெக் சிட்டியாக சந்திரபாபு நாயுடு மாற்றினார். அதே போல விசாகப்பட்டினத்தை இப்போது மாற்றி வருகிறார் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது அமெரிக்க டாலர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று கூறியுள்ளார். நான் வரி விதிப்பு எச்சரிக்கை விடுத்த பின்னர் அதில் சேர முயற்சித்த பல நாடுகள் விலகி உள்ளன என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ளன. இந்தியா, சீனா, ரஷ்யா உட்பட பொருளாதார பலமிக்க நாடுகளும் அமெரிக்காவின் ஆதிக்க செயற்பாடுகளுக்கு எதிரான நாடுகளும் இதில் இருப்பதால் இந்த கூட்டமைப்பு அமெரிக்கர்களுக்கு எதிரான கொள்கையினை உடைய கூட்டணி என்று ட்ரம்ப் ஏற்கனவே விமர்சித்திருந்தார். மேலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக கூடுதல் 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஆகஸ்ட் இறுதியில் நடைபெற்றிருந்த பிரிக்ஸ் வருடாந்திர மாநாட்டின் போது பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் பாரபட்சமான பொருளாதார தடை வரிகள் விதிப்பை ரஷ்யாவும் சீனாவும் எதிர்க்கிறது என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியிருந்தார். இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதித்ததால் இந்த மாநாட்டில் சீனாவுடனும் இந்தியாவும் இணக்கத்துடன் செயல்பட்டது. ட்ரம்பின் தன்னிச்சையான வரி விதிப்புகளை எதிர்க்கும் மிகப்பெரிய சர்வதேச கூட்டமைப்பாகவும் பிரிக்ஸ் திகழ்கின்றது. இந்த நிலையில் அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜாவிர் மிலேவை ட்ரம்ப் சந்தித்தார். அப்போது அர்ஜென்டினா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையக்கூடாது என்று வலியுறுத்திய ட்ரம்ப் கூறிய போது உலகின் வலுவான கரன்சியாக அமெரிக்க டாலர் திகழ வேண்டும், அது சர்வதேச அளவில் தொடர்ந்து முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். தங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் டாலரை பயன்படுத்துபவர்களுக்கு அமெரிக்கா சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் டாலரை பயன்படுத்தாமல் தவிர்க்க முயல்பவர்களுக்கு அமெரிக்கா சாதகமாக இருக்காது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது அமெரிக்க டாலர் மீது நடத்தப்படும் தாக்குதல். அந்த கூட்டமைப்பில் எந்த நாடு இணைந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதன் உறுப்பு நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதிக்கும். அப்போது அனைவரும் அதில் இருந்து விலகிச் செல்வார்கள். நான் வரி விதிப்பு எச்சரிக்கை விடுத்த பின்னர் அதில் சேர முயற்சித்த பல நாடுகள் அத்திட்டத்தை கைவிட்டன. பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் அமெரிக்காவுடன் விளையாட நினைத்தால் அந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் ஒவ்வொரு பொருள் மீதும் கடும் வரி விதிக்கப்படும். ஜோ பைடன் அல்லது கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகி இருந்தால் இந்த நேரத்தில் உலகின் பணமாக டாலர் இருந்திருக்காது. நான் ஜனாதிபதியானதன் மூலம்தான் அமெரிக்க டாலரை உலகின் பணமாக தொடர்ந்து தக்க வைத்துள்ளோம் என்றார். தென்னிந்தியாவின் பிரபல சுற்றுலா நகரான மூணாறு தீவிரவாதிகள் மறைந்திருக்கும் இடமாக மாறி வருகிறது என்று எச்சரித்துள்ளது இந்திய உளவுத்துறை. அங்கு சந்தேகத்திற்குரிய நபர்களின் நடமாட்டங்கள் இருந்தால் உடனே அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு தென்னகத்து காஷ்மீர் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சுற்றுலா உலக அளவில் புகழ்பெற்று உள்ள நிலையில் தீவிரவாதிகள் மறைந்திருக்கும் இடமாகவும் மாறி வருவதாக இந்திய உளவுத்துறை கூறுகின்றது. சமீப நாட்களில் அங்கு தீவிரவாதிகள் யாரும் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. இருப்பினும் கடந்த காலத்தில் அங்கு தீவிரவாத நடமாட்டம் இருந்துள்ளது. இந்திய முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் தளபதியாக செயற்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்து வகாஸ் 2013ஆம் ஆண்டின் இறுதியில் மூணாறு காலனியில் தனியார் விடுதியில்
2 மாதங்கள் தங்கியிருந்தார். அங்கு அவரை அந்த அமைப்பின் தலைவர் தெக்ஷின் அக்தர் அடிக்கடி சந்தித்து வந்தார். அவர்கள் இருவரையும் டெல்லியில் இருந்து NIA அதிகாரிகள் கைது செய்து விசாரித்த போது அவர்கள் மூணாறில் தங்கியிருந்தது தெரிந்தது. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி இருவரையும் NIA அதிகாரிகள் மூணாருக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜார்க்கண்டில் 3 போலீசாரும் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மாவோயிஸ்ட் ஷக்கண்டுட்டி தினாபு என்ற 30 வயதான நபர் மூணாறு அருகே KDHP கம்பெனிக்கு சொந்தமான கூடாரவிலை எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷனில் 1.5 ஆண்டுகள் தேயிலைத்தோட்ட தொழிலாளியாக வேலை செய்தார். அவரை இம்மாதம் 13ஆம் தேதி இரவு NIA அதிகாரிகள் கைது செய்தனர். மூணாறில் உள்ள KDHP தேயிலை கம்பெனிக்கு அசாம், ஜார்க்கண்ட், பீகார் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 3000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டு வேலை செய்கின்றனர். அவர்களின் ஆதார் உட்பட ஆவணங்கள் முறையாக ஆய்வு செய்யப்படுவதில்லை என்பதால் பல்வேறு குற்றங்களில் தொடர்புடையவர்கள் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. அதனால் இப்போது அங்கு தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் பின்னணிகள் ஆராயப்படுவதாக கூறப்படுகிறது. ஆஸ்ட்ரா MK2 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையின் தாக்குதல் வரம்பை 200 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவுபடுத்துவதற்கான பணிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO தொடங்கியுள்ளது. இது இந்தியாவின் BVR ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தில் ஒரு பெரிய தொழில்நுட்ப மேம்படுத்தலை குறிக்கின்றது. இதற்கு முன் ஆஸ்ட்ரா MK2 ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு 160+ கிலோமீட்டர் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அது இப்போது மாற்றப்பட்டுள்ளது. இது உலகின் மிக நீண்ட தூர வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை அமைப்புகளில் ஆஸ்ட்ரா MK2 நிலைநிறுத்துகின்றது. இந்திய விமானப்படை IAF அதன் சுகோய் Su-30 MKI மற்றும் தேஜஸ் போர் விமானங்களில் பயன்படுத்த 700 ஆஸ்ட்ரா MK2 ஏவுகணைகளை பிறகுள்ளது. 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வரம்பை கொண்டு ஆஸ்ட்ரா MK1 நிரூபிக்கப்பட்ட வெற்றியை அடிப்படையாக கொண்டு அப்கிரேட் தான் ஆஸ்ட்ரா MK2. இது துல்லிய வழிகாட்டுதல் வழிமுறைகள் மற்றும் அப்கிரேட் செய்யப்பட்ட மின்னணு எதிர் அளவீட்டு ECCM திறன்களை உள்ளடக்கியது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL மற்றும் ஏராளமான சிறிய அளவிலான சப்ளையர்கள் போன்ற முக்கிய பாதுகாப்பு உற்பத்தியாளர்களை உள்ளடக்கிய 50க்கும் மேற்பட்ட பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆஸ்ட்ரா MK2வின் மேம்பாட்டு மற்றும் உற்பத்தியில் பங்கேற்கின்றன. இந்த உயர்ந்த அளவிலான உள்நாட்டு ஒத்துழைப்பு மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் இந்தியாவின் அதிகரித்து வரும் பாதுகாப்பு தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை சுட்டிக்காட்டுகின்றது. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் அதன் சீன தயாரிப்பு போர் விமானங்கள் மற்றும் PL-15 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் மூலம் பதிலடி நடவடிக்கைகளை முயற்சித்தது. அவை எந்த தந்திரோபாய நன்மையும் வழங்க தவறிவிட்டன. F-16 மற்றும் பெரிய ஆளற்ற விமானங்கள் உட்பட பல பாகிஸ்தானிய விமானங்கள் தரையில் அளிக்கப்பட்டன அல்லது வரையறுக்கப்பட்ட வான் தாக்குதல்களின் போது வீழ்த்தப்பட்டன. அந்த தாக்குதலில் ஆஸ்ட்ரா MK1 பயன்படுத்தப்பட்டது பின்னர் தெரிய வந்தது. ஆஸ்ட்ரா MK2வின் வரவிருக்கும் சேர்க்கை 200 கிலோமீட்டருக்கு மேல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நீண்ட தூர வான்மேன்மை ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் திறன் கொண்ட சில நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை நிலைநிறுத்த உள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு இந்திய துருப்புகள் எதிரி ரேடார் வரம்புகளுக்கு அப்பால் எதிரி விமானங்களை எதிர்கொள்ள அனுமதிக்கும்.